ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை 0 மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட குழந்தை வயிற்றில் இல்லாத அந்த நாள்லேருந்து குழந்தையாக வளர்ந்து நம்மளுக்கு டெலிவரி ஆகி நமக்கு கைக்கு வர்ற வரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் ஒவ்வொரு மாதத்தில் அப்படின்றதையும் அண்ட் ஒவ்வொரு மாத வளர்ச்சியிலையும் என்ன மாதிரி உறுப்புகள் தோன்றும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் குழந்தைய பற்றி ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. எந்தெந்த மாதங்களில் என்ன மாதிரி உறுப்புகள் வளரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த உறுப்புகள் வளர்கிறதுக்கான சில விட்டமின்ஸ் அண்ட் சில சத்தான உணவுகள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இதை பற்றின அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்கள் குழந்தை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு. பொதுவாக ஒரு குழந்தை அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா 9 மாத கால கருவாக இருக்கிறப்ப, அதாவது கடைசி டெலிவரி ஆகிற போகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையாக மாறி இருப்பாங்கல்ல, அந்த குழந்தை வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு நாளில் நடந்தது கிடையாது. ஒரே ஒரு ஒற்றை செல்லாக இருந்த உங்கள் குழந்தை, அதாவது உங்கள் ஓவலேஷனில் கருமுட்டையும் விந்தனும் மீட் ஆகி அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் ஒரு செல்லாக உருவாகி 2 செல்லாக உருவாகி அப்படி டிவைட் ஆகக்கூடிய அந்த ஒற்றை செல்லாக இருந்து ஒரு முழு குழந்தையா உங்கள் 9 மாத கர்ப்ப காலங்களில் தான் உங்கள் குழந்தை உருவாவாங்க. உங்கள் குழந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் கிட்டத்தட்ட 4 வாரங்கள் இன்க்ளூட் பண்ணக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுடைய கர்ப்ப மாதங்கள் அப்படிங்கிறது 1லிருந்து 9 மாதம் இருக்குது. இந்த 9 மாதங்களில் உங்களுக்கு 3 ட்ரைமஸ்டராக பிரிப்பாங்க. முதல் 3 மாதங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், ரெண்டாவது 3 மாதங்கள் செகண்ட் ட்ரைமஸ்டர், மூன்றாவது 3 மாதங்கள் அப்படிங்கிறது தேர்ட் ட்ரைமஸ்டர். ஏன் இதை தனித்தனி ட்ரைமஸ்டராக பிரிச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 மாதங்களில் குழந்தையோட வளர்ச்சி ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் 3 மாதங்களில் குழந்தையோட வளர்ச்சி வேற ஒரு மாதிரி இருக்கும், தேர்ட் 3 மாதங்களில் அதை விட டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் குழந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கருவோட வளர்ச்சி முதல் வாரத்திலிருந்து 8 வாரங்கள் வரை, அந்த 8 வாரத்திலிருந்து கிட்டத்தட்ட சிசு பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு தெரியாத ரவுண்ட் ஷேப் வால் மாதிரி இருந்து ஆரம்ப கட்ட வளர்ச்சியில் இருப்பாங்க. 9 வார கர்ப்பத்துக்கு பிறகு தான் உங்கள் குழந்தை அப்படிங்கிறது படிப்படியாக வளர்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. இந்த புகைப்படத்தில் ஆரம்பத்தில் 2 கரு அப்படிங்கிறது கொடுத்துருக்கு இல்லையா, அது அளவுக்கு தான் குழந்தையோட வளர்ச்சி முதல் 8 வாரங்களில் இருக்கும். 9 வாரத்துக்கு மேலே தான் படிப்படியாக முன்னேற ஆரம்பிப்பாங்க. குழந்தை முதல் 3 மாதங்களில் முக்கியமான உறுப்புகள் எல்லாமே குழந்தைக்கு உருவாக தொடங்கியிருக்கும். ரெண்டாவது 3 மாதங்களில் அந்த குழந்தை விரைவான வளர்ச்சியோட குழந்தையோட புலன் உறுப்புகள் கண்ணு, காது, மூக்கு இது எல்லாமே வளர்ச்சி அடைய தொடங்கியிருக்கும். அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்றதுல குழந்தை வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. அவங்க தோள்களுக்கு கீழே கொழுப்புகள் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் முதல் 3 பருவங்களே நடக்கக்கூடியதாக இருக்கும். இதில் ஒவ்வொரு மாதத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாமா? முதல் மாதம் அப்படிங்கிறது கருவுறுதல் நிகழக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது. உங்களுடைய கருமுட்டை அப்படிங்கிறது பெண்ணுடைய உடம்புல இருந்து ஒரே ஒரு கருமுட்டை மாதம் ரிலீஸ் ஆகும். இந்த கருமுட்டை அப்படிங்கிறது ஒரு சில நாட்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து 2 கருமுட்டைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்ணுடைய கர்ப்பப்பையில் 2 கருமுட்டை பை இருக்கும். ஒரு கருமுட்டை பையிலிருந்து இந்த மாதம் எக் ரிலீஸ் ஆகுதுன்னா அடுத்த மாதம் இன்னொரு கருமுட்டை பையிலிருந்து எக் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். ஒருவேளை அந்த மாதம் நீங்கள் ஹெல்த்தியான உணவுகள் எடுக்கிறீங்க, இல்லை ஏதோ ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கருமுட்டைகள் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விந்தணுக்கள் அப்படிங்கிறது அந்த ஓவலேஷன் சமயங்களில் ஆண் பெண் சேர்க்கையின் மூலியமாக உங்கள் கருமுட்டை அடையிறப்ப ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரங்களில் ஒரே கருமுட்டை 2 ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஒரே உருவ அமைப்புடைய இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கருமுட்டையிலிருந்து கரு அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 1 வாரத்திலிருந்து 4 வாரம் இருக்கும். 1 வாரம் அப்படிங்கிறது பீரியட் வாரம், 2வது ஓவலேஷன் வாரம், 3வது ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது 4வது வாரம் அப்படிங்கிறது. ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது தான் உங்கள் குழந்தை 2-4ன்னு செல் உருவாக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க தொடங்கும். இந்த சமயத்திலேயே குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியும். ஆனால் அதை நீங்கள் ஸ்கேன் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு டீப்பான பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடியதாக இருக்கும். இந்த 4 வார கால கர்ப்பம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ப்ரெக்னன்சி நீங்கள் பாசிட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல் இந்த 4 வாரங்களில் குழந்தைக்கு என்ன உறுப்புகள் உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தை அப்படின்றவங்க கண்ணுக்கு தெரியாத ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. அதாவது கசகசாவை விட சின்ன சைஸில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த சமயங்களே குழந்தையுடைய முதுகு தண்டுவடம், நரம்பு மண்டலம், அது மட்டும் இல்லாமல் குழந்தையுடைய அந்த ஹார்ட் அப்படிங்கிறதும் உருவாக தொடங்கியிருக்கும். குழந்தையுடைய அந்த பேக் போன் அப்படிங்கிறது, முதுகு தண்டுவடம், இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் உருவாகக்கூடியதாக இருக்கும். இது வளர்கிறதுக்கு ஃபோலிக் ரிச் உணவுகள் அவசியமாக இருக்கும். ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கம்பல்சரி எடுத்துக்கக்கூடியதாக இருக்கும். 2வது மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5வது வாரத்துலேருந்து 8வது வாரம் சொல்லுவாங்க. இந்த 2வது மாதத்தில் தான் குழந்தையுடைய வளர்ந்து வந்த அந்த இதயத்திலிருந்து இதய துடிப்பு அப்படிங்கிறது துடிக்க ஆரம்பிக்கும். குழந்தையுடைய முகத்தோற்றம், கை, கால் இது எல்லாமே அது இருக்க வேண்டிய இடத்துல மொட்டுக்களாக உருவாக ஆரம்பிச்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் குழந்தையோட விரல்களும் கால் விரல்களும் சவ்விணைந்த மாதிரி இருக்கும். அதாவது எப்படி நம்மளுக்கு இந்த தவக்காலுக்குன்னா 5 இது
இருக்கும், 5 விரல் இருக்கும். ஆனால் ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகிருக்கிற மாதிரி இடையில சவ்வு போன்ற ஒரு இது இருக்கும்ல, தோல் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி 2வது மாதத்தில் குழந்தையோட விரல்களுக்கு இடையில் சவ்வுகள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குழந்தையோடைய இதய துடிப்பு பொறுத்த வரைக்கும் 5 வாரங்கள்ல இருந்து 6 வாரங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தையோட இதய துடிப்பு இன்னும் வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 9 வாரங்கள் வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். குழந்தை வாரத்துக்கேற்ற வளர்ச்சியில் இருக்காங்களா, நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இல்லை ஏர்லி ஸ்டேஜில் இப்போ தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்குறீங்க, இன்னும் குழந்தையோட அந்த ஹார்ட் பீட் அப்படிங்கிறது வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கேனில் குழந்தையோட ஹார்ட் பீட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 2வது மாதத்தில் குழந்தையோடைய முக்கியமான செயல்பாடு குழந்தைக்கு இதய துடிப்பு வரதான். இதிலிருந்து 3வது மாதமாக போகிறப்ப குழந்தை அப்படின்றவங்க ஒரு கரு, அதாவது எம்ப்ரியோ அப்படின்ற ஸ்டேஜில் இருந்து ஒரு சிசுவாக மாறுவாங்க. ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த 3வது மாதம் அப்படிங்கிறது 9லிருந்து 12 வாரங்கள் வரைக்கும் இருக்கும். குழந்தையோட எல்லா உறுப்புகளுமே அது இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிருக்கும். குழந்தைக்கு கை நகங்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருக்கும். இந்த 12 வாரத்துக்கு மேலே தான் மீயொலி பரிசோதனை அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க, அதாவது அல்ட்ராசவுண்டுன்னு சொல்லுவாங்க. இது மூலியமாக குழந்தையோடைய அந்த ஜெண்டரை தெரிஞ்சுக்க முடியும். வெளிநாடுகள்லாம் இந்த 3 மாத கர்ப்பத்திலலாம் குழந்தையோடைய அந்த ஜெண்டர் உறுப்பு அப்படிங்கிறது நல்லாவே வெளியில் விஷிபிளாக அந்த ஸ்கேனில் தெரியும். அதை வச்சு தான் பேபி ஜெண்டர் ரிவியல் அப்படின்றதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் அது சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படாத ஒன்று, அதனால நம்ம நாட்டில் அதை செய்யவே மாட்டாங்க. இந்த 3 மாத கர்ப்பம் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க குழந்தையோடைய வளர்ச்சிகள் எல்லாமே, கை கால் முட்டுக்கள் எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உருவாக தொடங்கியிருக்கும். குழந்தையோட 90% உறுப்புகள் வளர்ச்சி உருவாகி இருக்கும். அண்ட் குழந்தையோடைய அந்த ஜெண்டர் அப்படிங்கிறது இந்த 3 மாத கர்ப்பத்தில் கண்டிப்பாக நல்லாவே தெரியும். அடுத்தது செகண்ட் ட்ரைமஸ்டரில் 4th மந்த் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4வது மாதம் அப்படிங்கிறது 13 வாரத்திலேருந்து 16 வாரம் வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கும். கருவால் எல்லா அசைவுகளையுமே செய்ய முடியும். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், உங்கள் கரு 2வது மாத கர்ப்பமாக இருக்கிறப்பயே அவங்க அசைய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை ஸ்கேனில் நம்மளால் பார்த்து உணர முடியும், ஆனால் உங்களால் உணர முடியாது. கிட்டத்தட்ட 4 மாதங்களை என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா ட்வின்ஸ் பேபி, செகண்ட் ப்ரெக்னன்சியாக இருக்கீங்க, அடிக்கடி மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு, இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே குழந்தையோட அசைவுகள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த 4 மாத கர்ப்பத்தில் குழந்தை செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை உறிஞ்ச ஆரம்பிப்பாங்க தனிச்சையாகவே. அவங்க ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை உறிஞ்சக்கூடிய அசைவுகளை வெளிப்படுத்துவாங்க. குழந்தைக்கு முடி நல்லா வளர்ந்துருக்கும். குழந்தை வேகமான வளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. குழந்தை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க இந்த 4 மாத கர்ப்பத்தில். 4 மாத கர்ப்பத்தில் மெயினாக சொல்லணும்னா குழந்தை ஆரம்ப அசைவுகளை வெளிப்படுத்துவாங்க. இந்த அசைவுகள் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி, இல்லை வயிற்றில் ஏதோ துடிக்கிற மாதிரி, ஏதோ நம்மன்னு ஊறுற மாதிரி, இந்த மாதிரி சிம்டம்ஸாக உங்களுடைய கர்ப்ப காலத்தில் 4வது மாதத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இதிலிருந்து நீங்கள் 5வது மாதத்துக்கு போனீங்கன்னா 5வது மாதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். ஏன்னா குழந்தையோடைய அந்த கர்ப்ப வாரம் 17லேருந்து 20 வாரமாக எடுத்துப்பாங்க. இதில் வெர்னெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேசியோசா எனப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு படலம் குழந்தையோடைய அந்த தோல் மீது சுற்றி காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த தோல் அதாவது இந்த வெர்னெக்ஸ் அப்படிங்கிறது தான் உங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெள்ளையாக தெரியுவாங்கல்ல, ஆரம்பத்தில் நல்லா வெளியின்னு தெரியறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த பாதுகாப்பு படலத்தினால தான். குழந்தையோடைய அந்த தோல் பகுதியை சுற்றி லேனுகா அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்லிய முடியாலான ஒரு தோல் அப்படிங்கிறது மூடப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 5 மாத கர்ப்பத்தில் குழந்தையோட அசைவுகளை நல்லாவே எல்லா தாயாலுமே உணர முடியும். குறிப்பாக இந்த அசைவுகளை தாண்டி குழந்தையுடைய ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு எல்லாமே 3வது மாதத்துல உருவாகி இருக்கும் இல்லையா. இந்த 5வது மாதத்தில் என்ன ஆகும்னா, இப்போ பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா கர்ப்பப்பையும் அவங்க வாழ்நாளுக்கு தேவையான கருமுட்டைகள் அப்படிங்கிறது குழந்தையோடைய அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருமுட்டை பையில் உருவாகி இருக்கும். அதுவே ஆண்களாக இருந்தால் ஆண்களுக்கு அவங்களுடைய விந்தகம் அப்படிங்கிறது எல்லாமே உருவாக ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த 5வது மாதங்களில். இதிலிருந்து 6வது மாதத்துக்கு போனோம் அப்படின்னா குழந்தையோடைய புருவங்கள், இமைகள் இது எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருக்கும். குழந்தையோடைய தோல் அப்படிங்கிறது சுருக்கமடைய செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தையோடைய தோல் அப்படிங்கிறது ஒளி ஊடுருவக்கூடிய தன்மையில் இருக்கும். பொதுவாக குழந்தையால் 16 வார கர்ப்பத்தில் அவங்களுடைய அதாவது 4 மாத கர்ப்பமாக இருக்கிறப்ப அவங்க உங்கள் வயிற்றுக்குள்ளே என்னென்ன சவுண்டு இருக்கோ அது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிப்பாங்க. 4 மாத கர்ப்பத்தில் உள்ளே ஏதாவது உங்கள் வயிறு ஏதாவது சவுண்டு போட்டால் உங்கள் ஹார்ட் பீட் இது எல்லாமே கேட்க ஆரம்பிக்கும். ஆனால் 5 மாத கர்ப்பத்துக்கு மேலே தான் உங்கள் குழந்தை வெளியில் இருக்கக்கூடிய சவுண்ட் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த 6 மாதத்துல தான் குழந்தையால் வெளியிலேருந்து வரக்கூடிய ஒலிகளை உணர முடியும் அண்ட் ஒலிகளை கேட்கவும் முடியும். அந்த ஒலிகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் குழந்தை வளர்ந்துருப்பாங்க. உங்கள் குழந்தை தானாகவே கைகளை இறுக்கி மூடி திரும்பவும் விரிகிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த 6 மாதங்களில். இதிலிருந்து 3rd ட்ரைமஸ்டர்னு சொல்லக்கூடிய 7லேருந்து 9 மாதங்களுக்கு போகிறப்ப கர்ப்ப மாதம் 9ல் கிட்டத்தட்ட 25 வாரத்திலேருந்து 28 வாரங்களை கணக்கெடுத்துப்பாங்க. இதில் குழந்தையோடைய கண் இமைகள் அப்படிங்கிறது திறக்க
திறக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் அதாவது 6 மாத கர்ப்பம் வரைக்கும் குழந்தைக்கு கண் இமைகள் எல்லாமே உருவாகி இருக்கும். ஆனால் கண் இமைகள் அப்படிங்கிறது அவங்களோட தோலோட மூடப்பட்டக்கூடியதாக இருக்கும். அதுவே 7வது மாதங்களில் அது எல்லாம் திறக்க ஆரம்பிச்சு குழந்தையால் கண்களை மூடி திறக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இருந்திருக்கும். குழந்தை இந்த 7 மாத கர்ப்பத்தில் நரம்பு மண்டல செயல்பாடுகளை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த தொடங்கியிருப்பாங்க. தோலுக்கு கீழே குழந்தைகளுக்கு கொழுப்பு அப்படிங்கிறது படிப்படியாக ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிக்கும். குழந்தையுடைய கொழுப்பு அப்படிங்கிறது குறிப்பாக இந்த 7 மாதங்களில் தான் உருவாகும். அதுக்கு நீங்கள் நல்ல கொழுப்புக்கள் எடுத்துக்கணும். நல்ல கொழுப்புக்கள் நட்ஸ்லையும் சீட்ஸ்லையும் தான் இருக்குது. அவக்காடோ பழம் கிடச்சிச்சின்னா ரெகுலராக எடுத்துக்கோங்க. அண்ட் டெய்லி ஒரு பொமாக்ரானட் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க 7 மாதங்கள்ல இருந்து. அண்ட் இதிலிருந்து 8வது மாதத்துக்கு போகிறப்ப கர்ப்ப வாரம் 29லேருந்து 32 வாரங்களாக எடுத்துப்பாங்க. இந்த மாதத்தில் குழந்தை எடை அப்படிங்கிறது வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா 3rd ட்ரைமஸ்டர் பொறுத்த வரைக்கும் குழந்தையோடைய எடை அப்படிங்கிறது தான் அதிகரிக்கும். 2nd ட்ரைமஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 1st ட்ரைமஸ்டரில் உருவாகக்கூடிய உறுப்புகள் எல்லாம் டாட்டா உருவாகிருக்கும் இல்லையா, அந்த உறுப்புகள் 2nd ட்ரைமஸ்டரில் நல்லா வளர்ச்சி அடைய தொடங்கியிருக்கும். அதுவே 3rd ட்ரைமஸ்டரில் குழந்தைக்கு தோலுக்கு கீழே கொழுப்பு செக்ரேட் ஆகிறது, குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த 8வது மாதத்தில் அது அதிவேக வளர்ச்சியாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். குழந்தையுடைய நுரையீரல் அப்படிங்கிறது முதிர்ச்சி அடைந்து கொண்டுட்டு இருக்கும். இந்த 8வது மாதத்தில் கருவுக்கு சுவாசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சில செயல்பாடுகள் அப்படிங்கிறது 8வது மாதத்தில் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இதிலிருந்து 9வது மாதத்துக்கு போகிறப்ப அதாவது கிட்டத்தட்ட 33 வாரத்திலேருந்து 38 வாரங்களுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு 9வது மாதம் அப்படின்றதுல வரும். சிலர் உங்களுடைய கர்ப்ப வாரம் அப்படிங்கிறது 38 வாரத்திலே டெலிவரி ஆகும். இதுக்கு காரணங்கிறது உங்களுடைய கர்ப்ப மாதம் 1 இருக்கு இல்லையா, அந்த பீரியட் அந்த ஓவலேஷன் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் முதல் வாரம் 2வது வாரம்னு. அதை கழிச்சிட்டு உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆனதுலேருந்து தான் உங்கள் டாக்டர் உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வாரக்கணக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு 2 வாரம் கம்மியாக காமிக்கும். அதனால தான் 38 வாரத்திலே உங்களுக்கு டெலிவரி ஆகும். ஒரு குழந்தை முழுமையாக நம்ம வயிற்றில் வளர்ச்சி அடைகிறதுக்கு 40 வாரங்கள் ஆகும். இந்த 9 மாதத்தில் கரு தலைகீழாக திரும்பி உங்களுடைய பிரசவத்துக்கு தயாராக இருப்பாங்க. 7 மாதங்கள்லேருந்து இந்த தலைகீழாக திரும்புகிற நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும். கரெக்டாக அந்த 31லேருந்து 32 வாரங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் 7 மாதங்கள்லேயும் உங்கள் குழந்தை தலை திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. 8வது மாதங்களில் நல்லாவே திரும்பி இருப்பாங்க. ஒரு சிலருக்கு திரும்பி இருக்கலாம், ஒரு சிலருக்கு திரும்பாமல் இருக்கலாம். இதுக்காக நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. டெலிவரி ஆக போகிறதுக்கு வாரத்தில் கூட குழந்தையோட தலை திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். குழந்தையோடைய நுரையீரல் அப்படிங்கிறது இந்த 9 மாதத்தில் தான் முழுமையாகவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அண்ட் மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது குழந்தையோடைய 8 மாத கர்ப்பம் வரைக்கும் மற்ற எல்லா உறுப்புகளுமே முதிர்ச்சி அடைஞ்சிரும். ஆனால் 9வது மாதத்தில் தான் குழந்தையோட நுரையீரல் அண்ட் அவங்களுடைய மூளை இது ரெண்டுமே முழுமையாக வளர்ச்சி அடைய தொடங்கியிருக்கும். நான் ஏற்கனவே 5வது மாதத்தில் குழந்தையோடைய தோலை சுற்றி வெர்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு படலம் அப்படிங்கிறது உருவாகும்னு சொன்னேன்னா, அது கூடவே லானுகான்னு சொல்லக்கூடிய முடியாலான சொல்லப்பட்ட ஒரு படலம் உருவாகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த முடி எல்லாமே உதிர ஆரம்பிச்சிருக்கு. இந்த 9 மாதங்களில் உங்கள் குழந்தை 38லேருந்து 40 வாரங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் எப்போ வேணால் டெலிவரி ஆகலாம். 37 வார கர்ப்பம் அப்படிங்கிறது தான் நிறை மாத கர்ப்பிணி அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் டெலிவரி பேக் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் சாப்பிடாத புது வகையான உணவுகள் எதையுமே கர்ப்ப காலகட்டத்தில் எடுத்துக்காதீங்க. ஹெல்த்தியான உணவுகள் எடுத்துக்கோங்க. குறிப்பாக சீட்ஸு, நட்ஸு இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. பாதாம் அண்ட் வால்நட் இது எல்லாமே ரெகுலராக எடுத்துக்கோங்க. பொமக்ரானட் டெய்லி ஒன்று எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கோவா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. ஓகே, இதுதான் 0 to 9 மாத சிசுவோடைய வளர்ச்சி, அதாவது கருவுடைய வளர்ச்சி. இந்த கருவோடைய இந்த 0 to 9 மாதங்களில் சில மைல் கற்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது என்ன மைல் கற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் குழந்தை உங்கள் வயிற்றில் இருக்காங்கன்னு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான உணர்வு உங்களுடைய குழந்தையோடைய அசைவு அப்படிங்கிறது தான். இந்த குழந்தையோட அசைவு அப்படிங்கிறது பெரும்பாலான பெண்களுக்கு 18லேருந்து 20 வார கால இடைப்பட்ட காலங்களில் தெரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தை அப்படின்றவங்க உங்கள் வாய்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது 18 வாரத்துக்கு மேலே வெளியிலேருந்து கேட்கக்கூடிய எல்லா வழிகளுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. மேக்ஸிமம் 20 வாரத்துக்கு மேலே தான் நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் ஏர்லி ப்ரெக்னன்சியாக உங்களுக்கு 18 வாரத்தில் இது 2nd ப்ரெக்னன்சி இல்லை அப்படின்னா உங்களுக்கு IVF இல்லை ட்வின்ஸ் பேபி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட கண்கள் அப்படிங்கிறது 28 வாரங்களில் திறந்து மூட ஆரம்பிப்பாங்க. குழந்தையோட எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது லாஸ்ட் 3 மந்தில் தான் அதிகமாகவே இருக்கும். 3 மந்தில் தான் நீங்கள் ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கணும். குறிப்பாக உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதையும் கான்சியஸில் வச்சுக்கோங்க. இதுதான் 0 to 9 மாத சிசுவோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது நிறைய கர்ப்பிணிகளுக்கு உங்கள் குழந்தைய பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை டெய்லி
அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கான நல்ல நல்ல தகவல்கள் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் எந்த வாரத்தில் இருந்தாலும் சரி, அந்த வாரத்தில் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, குழந்தையோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும், என்ன உணவு எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ் அப்படின்றதுல முதல் வாரத்துலேருந்து 40 வாரம் வரைக்கும் வரிசையாகவே கொடுத்துருக்கேன். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ்னு இருக்கும். ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ் அப்படின்றதுல முதல் மாதத்துலேருந்து கடைசி மாதம் வரைக்கும் இருக்கும். அண்ட் உங்களுடைய ப்ரெக்னன்சி ஸ்கேன் அப்படின்றதுல ஸ்கேன் என்னென்ன ஸ்கேன் கர்ப்ப காலகட்டத்தில் எடுக்கணுமோ எல்லா ஸ்கேன் பற்றின டீட்டெயில் ப்ரெக்னன்சி ஸ்கேன் என்ற டைட்டிலில் இருக்கும். ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட் அப்படின்றதுல குழந்தை பற்றின A to Z டீட்டெயில் அப்படிங்கிறது, பனிக்கூட நீர் எல்லாத்த பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். டெலிவரி பெயின் அப்படின்றத பற்றி டெலிவரி பெயின்னு டைட்டில் கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்குது. மறக்காமல் பாருங்கள். ஒவ்வொரு டைட்டிலின் கீழும் தனிப்பட்ட வீடியோக்களாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு கீழே தான் லிங்க் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிச்சா மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய கர்ப்ப கால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள்.